2000 வருஷமாவே சில சமுதாயத்த ஒதுக்கப்பட்டவங்களா இருந்திருக்கிறாங்க. அதுதான் அம்பேத்கர் வந்து எப்பயுமே நம்மளோட சட்ட இதில இவங்களுக்கு ரிசர்வேஷன் வரணும், இல்ல இவங்களுக்கு செப்பரேட்டா நிதி வரணும், செப்பரேட்டா எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா, போன 2 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த நிதிய செலவே பண்ணாம அத அப்படியே வச்சிருக்கிறாங்க. இத திருமாவளவனும் அத பத்தி பெருசா கேட்கல. யாருமே கேட்கலங்க. அதாவது இதுவே வந்து அவங்கள மத்த இளைஞர்கள் போல் நினைச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் வந்து இதற்கு முழுசா என்ன செய்யணும்னு பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் குடுத்துருக்கலாம், இல்ல எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் குடுத்துருக்கலாம், இல்ல எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஸ்கில் டெவலப்மென்ட்க்கு செஞ்சிருக்கலாம். பட் செய்யாம அந்த பணத்த அப்படியே வச்சிருக்காங்க. இது எலக்ஷனுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடிக்கு மேல அந்த பணம் இன்னும் இருக்கு. இது 2, 3 வருஷமாவே அப்படியே தேங்கி கிடக்குது. இத பத்தி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. உங்கள்ல ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினர் யாரா இருந்தாலும், தயவு செய்து கேளுங்க. எல்லா கலெக்டரேட்டையும் அதுக்குன்னு ஒரு பிரிவு இருக்கு. அதுங்கள்ட்ட கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அவங்க கட்டாயம் செஞ்சு குடுக்கணுங்கிற கடமை இருக்கு. இத செய்யாத திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தயவு செய்து ஓட்டு போடாதீங்க. திருமாவளவனுக்கும் ஓட்டு போடாதீங்க. ஏன்னா, திருமாவளவனும் இத பத்தி எந்த ஒரு வார்த்தையும் கேட்கல. ஏன்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து ஒரு பெரிய தொகைய வாங்கிட்டார். அதனால போன 5 ஆண்டு அமுக்கமா கம்முன்னு இருந்தார். இன்னும் அடுத்த 5 ஆண்டுக்கும் தொகை வாங்க போறாரு. அதனால அவர் வாயவே திறக்க போறது கிடையாது. திருமாவளவன் கட்சியிலிருந்து பிரிஞ்சு இன்னும் புதுசா ஒரு கட்சி தொடங்குனா தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்காலம் இருக்கும். அத நான் உறுதியா சொல்றேன். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.